வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் 3 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் 3 குற்றவாளிகளை போலீசார் சேசிங் செய்து கைது செய்திருக்கிறார்கள். எல்லை விட்டு எல்லை சென்று குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தது எப்படி? சென்னை சவுகார்பேட்டையில் கைகால்கள் கட்டப்பட்டு தாய், தந்தை, மகன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் புனேவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் குடும்ப சண்டையாக மாறி 3 பேர் கொல்லப்பட்டதாக சிக்கியவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். நடந்தது என்ன? சென்னை சவுகார்பேட்டை விநாயகர் மேஸ்திரி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர்கள் தலில் சந்த், அவரது மனைவி புஷ்பாபாய் மற்றும் மகன் ஷீத்தல் சந்த். கடந்த புதன்கிழமை இரவு ஒரு கும்பல் துப்பாக்கியால் இந்த மூவரையும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. ஒரு குடும்பமே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தலித் சந்த் மகள் பிங்கி அளித்த புகாரின் பேரில் யானைக்கவுனி போலீசார் 5 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். யானைக்கவுனியில் கொலை நடைபெற்ற பின்பு 5 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். கொலை நடந்த அன்று காரில் ஒரு கும்பல் வந்து துப்பாக்கியால் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலையாளிகள் பயன்படுத்திய காரின் எண்ணை வைத்து விசாரணை நடத்தி காரின் பயணப்பாதையை வைத்து போலீசார் குற்றவாளிகளை பிடித்துள்ளனர். கொலையான ஷீத்தலும் அவரது மனைவி ஜெயமாலாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்துள்ளனர். ஜெயமாலா ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜீவனாம்சம் கொடுப்பதில் இரு குடும்பத்தினரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஜெயமாலா உறவினர் மற்றும் கூட்டாளிகள் 6 பேருடன் சேர்ந்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புனே விரைந்த தனிப்படை போலீசார் புனேவில் பதுங்கியிருந்த கைலாஷ், விஜய் உத்தம், ரபீந்திரநாத்கர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இஷ்யூ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல டிஸ்பியூட் இருந்தது. அதனால ஒய்ஃப் ஜெயமாலா அவங்க இங்கே இருந்த மேட்ரிமோனியல் ஹோம் விட்டுட்டு புனே போயிருந்தாங்க. இது சம்பந்தமாக புனேலே 2-3 பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த ஃபேமிலியே புனேலே போய் அங்கே போலீஸ் கூப்பிட்டாங்க, விசாரிச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் ஸ்டார்ட் பண்ணானா குற்றவாளிகள் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, இந்த மாதிரி போலீஸ் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டாங்க. பட் நம்ம டீம் நல்லா சேஸ் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள் இன்டர்செப்ட் பண்ணி 3 குற்றவாளிகள் அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 குற்றவாளிகள் ஷக்கீல் கான் அண்ட் ரவீந்தர் குமார் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பரத்பூர்லேருந்து 2 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இவர்களிடமிருந்து கொலை செய்ய பயன்படுத்திய ஒரு துப்பாக்கி, கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்யும் நோக்கத்துடன் வந்த கும்பல் 0.32 வகை ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மூவரையும் 5 முறை சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடியது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட கைலாஷ் மீது ஏற்கனவே புனேவில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிகின்றது. மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.